ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி மொறு வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். அதில் 1 ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் மாவு ஊறும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அந்த மாவை எடுத்து நம்ம சமோசா சீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்படி தேய்க்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சீட்டு. மேலே கொஞ்சம் வரமாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை உருண்டையாக கட் பண்ணி வச்சதை மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். வரமாவு போட்டால் தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அது மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி நல்லா தேய்ச்சிக்கோங்க. மேலே வரமாவு தூவிக்கலாம். இந்த எண்ணெயும் வரமாவும் இருந்தால் தான் மேலே இன்னொரு சீட் வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரியே இன்னும் 2 சீட்டையும் இதே மாதிரியே தயார் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெயை தடவி வரமாவு நல்லா தூவி விட்டுக்குங்க. இதை எடுத்து அது மேலே அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் 3 சீட் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா 3 வைக்கும்போது நமக்கு ஈஸியாக லேயர் வந்துடும். நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் மாவு நல்லா தூவி விட்டு எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சிருங்க. அப்போ தான் சீட் நல்லா வரும் நம்மளுக்கு. பின்ன எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. அதைய ஒரு தோசைக்கல்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணுங்கள். அப்போ தான் சீட் நல்லா வரும். இப்போ இது மேலே லைட்டாக அடியில் வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டு இங்கேயும் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்தாலே போதும். இப்போ இதை நமக்கு பிரிக்கும்போது நல்ல லேயராக வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டாக எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், நம்ம பிரிக்கும்போது சூப்பராக வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எதுக்காக சூடு பண்ணுறோம்னா இப்படி ஒட்டாமல் வரணுங்கிறக்காக தான். இப்போ நம்ம 3 சீட் வச்சு தேய்ச்சோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நமக்கு 3 சீட் வந்துருச்சு. இப்போ சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. இதைய 4 ஓரத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பீஸை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க.
4 ஓரத்துலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு சீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓரத்தை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம். 1 கப் அவல் சேர்த்துருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்ச மாவு, அந்த ஓரத்தில் கட் பண்ணி வச்சிருந்த மாவு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் தூளுப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். மைதா பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீட் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் மடிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து அதை எடுத்துக்கலாம். இந்த ஓரத்துலையெல்லாம் அந்த பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது நமக்கு சமோசா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஓரத்துலையெல்லாம் மைதா பேஸ்ட்டை வந்து தடவிக்கலாம். தடவி இப்படி கவர் பண்ணும்போது நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டாக எடுத்து அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப காயக்கூடாது. மிதமான சூட்டில் போட்டோம்னா தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும், உள்ளே இருக்கிறது வேகும். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. மிதமான சூட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் தீயாமல் நல்லா வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மொறுமொறு வெங்காய சமோசா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.